இன்னைக்கு இந்த வரிசை டீமுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா பல நாள் பல பேர் வந்து பல கனவுகளோட போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கனவுலாம் நிறைவேற ஒரு தருணம் இது, ரொம்ப அருமையான தருணம். ஸோ கவிஞர் பிரான்சிஸ் கிருபா ஒரு கவிதை எழுதியிருப்பார், அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கவிதைனா, கடைசியாக கடவுளிடம் 2 கனவுகள் எஞ்சின, இரண்டையும் யாரிடமாவது ஒப்பிடக்கும்படி 2 கனவுகளும் கெஞ்சின. சமபாதியாய் பங்கிட்ட சமதன்ம கடவுள் ஒன்றை தம்மிடமே வைத்துக் கொண்டார், மற்றொன்றை ஒரு குருடனிடம் ஒப்படைத்தார். ஒரு குருடன்ட்ட வந்து கடைசி கனவை ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு குருடனுக்கு வந்து ஒரு கனவு கிடைச்சிச்சுன்னா அவனால் வந்து அது மெல்லவும் முடியாது, விளங்கவும் முடியாது. ஸோ அது ஒரு பெரிய வழி. அது ஒரு கனவு வந்து நம்மளால் அடைய முடியுமா, இல்லாட்டி விட்டுட்டு போயணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வாய்ப்புக்காக வந்து இயங்கிக்கிட்டு அவங்க கனவுகளை வந்து விட்டுட்டு போகலாமா இல்லாமாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக முயற்சி படைக்கம் வந்து கார்த்திக் தாஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து அவரோட கனவை மட்டும் நிறைவேற்றாமல் மற்றவங்க நிறைய பேரோட கனவை வந்து சேர்த்து நிறைவேற்றுன்னு ஆசைப்பட்ட அந்த பெருந்தன்மையான மனசுக்காகவே இந்த படம் நல்லா வெற்றி அடையணும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாட்டு இருக்குது. 4 பாட்டு வந்து நார்மல் சாங்ஸ், வந்து 2 லவ் சாங், ஒரு பார்ட்டி சாங், அப்புறம் ஒரு குத்து சாங், அதுக்கப்புறம் தீம் சாங். ஸோ 5 பாட்டு நல்லா வந்திருக்கு. 2 சாங் நீங்கள் பார்த்தீங்க. போன வாரம் நாங்கள் வந்து அசால்ட்டா சாங் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு யூடியூப்பில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா சாங்கையும் நீங்கள் வந்து வரவேற்கணும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸு. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கார்த்திக் தாஸ் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தரல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம்ங்கிறதுனால அவர் வந்து எங்களை வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரீட் பண்ணாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. மியூசிக் டைரக்டர் நந்தா அப்புறம் எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணி அது பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் ஓகே சொல்லுவார், இல்லாட்டி வேறு எதாவது பெட்டராக ட்ரை பண்ணுங்க அப்படிங்குவார். ஸோ ரொம்ப எதுவும் ப்ரெஷர் தராமல் எங்களை ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண விட்டார். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் மொத்தத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நந்தாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவரோட. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் லிரிசிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்காமல் சப்போர்ட் பண்ணி வழி நடத்தினார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இது என்னோட டெபியூ ஃபிலிம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிஜமாக பேச வராது. ஸோ கார்த்திக் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஸோ நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னெல்லாம் பேசுறதுன்னு தெரியாது, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கார்த்திக் வந்து நானும் அவரும் ஒன்றாவே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணோம். என்னை முதலாக போர்ட்ஃபோலியோ எடுத்தது அவர் தான், என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது அவர் தான், என்னை வச்சு படம் எடுத்தது அவர் தான். ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டாரு. இதுக்கு மேலே எப்படி போகணும்னு தெரியல. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். I'm actually overwhelmed. I don't know what to talk, but I really want to thank 3 people here that they are very important for me to stand here. I first want to thank Balaji, because of whom I've got a path and I could start this journey, and thank you so much Balaji for recognizing me. And second and main is Karthi. Thank you so much Karthi, who really trusted me that I could play Subiksha very well. We had couple of conversations before we started off with my role, but every time I had conversation with Karthi, my he boosts me up and my confidence level keep on increasing. So thank you so much for trusting me Karthi. And third, I really want to thank Avis to be such a wonderful co-star. So whatever role I have played, it was all with Avis. And எல்லாமே நியூ தான் இந்த டீமுக்கு. ஸோ but still I never felt that I was new. He did encourage me, he did correct me, and I've got a wonderful friend from this film, and I really want to thank you Avis. And the whole team has worked very hard. You all can see each and every one's importance and that struggle that everybody and the hard work that team have done.
So this team is Varasi is all about not one or two, it's all about every each and individual technician whose name is not written or whose name is written. Every each and individual technician is all together called Varasi. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டில் சேஃப்டி முக்கியம், எல்லாம் சேஃபாக திரும்பி போகணுங்கிறதும் என்னோட பெரிய விஷயம் இருக்கும். ஸோ வரிசை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ரொம்ப நாள் கனவு லட்சியமாக இருந்துச்சு இந்த டீமுக்கு. ஸோ இந்த டீமில் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி ஸோ ஒர்க்கை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கடைசியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்துட்டு ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டிசைன்ஸ் இந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு செகண்டரி. ஸோ ஸ்டில் நம்ம ஒரு ப்ராடக்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்துட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக தான். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் பக்காவாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறனால தான் கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு போட்டு எவ்ரி ஒன் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்க பெஸ்ட்டை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். இதில் 4 ஸ்டோரியில் ஒரு பார்ட் வந்துட்டு என் கூட வந்துட்டு ஜெயஸ்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கியூட், சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த சாங் அந்த இதில் வந்துட்டு அந்த ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கார்த்திக் தாஸ் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், ரொம்ப நாளாக கூடவே ட்ராவல் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்றுருக்கோம். மீடியாவான உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எல்லா படத்துக்குமே நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இப்போவும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனல் மீடியா எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட சேனல் மீடியா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து அடுத்தடுத்து படிக்கட்டுகளை வந்துட்டு ஏறுறதுக்கு வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். I'm very happy that TV aquí ada pada saya biar taki. Good evening to everyone. My name is Tuhina. I'm Tushara's sister. This team of Varsi, I think, is very special to two people who have been the biggest support to my sister, Karthik and Balaji, whom without, I think this would not have been possible. I would say this is hard work, blood, sweat and tears of so many years, and I'm so glad it has finally come to this stage of launching. And their association goes back to their alchemy days. This is not their first project together. They have done a short film as well. So I'm very happy that this has come through, and I'm so glad, wishing the team at Varisi many more successful projects. And her association with this movie and her experience has been nothing short of comfortable. She didn't hesitate at all. They were very supportive, and they trained her as well for her role. And I'm very glad that she had the opportunity to do this, and I thank Karthik and Balaji again. And I wish the team, all the technicians, and beautiful, like I watched it didn't look like a debut this thing at all. So all the best, and kudos to you guys. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஆஃபீஸ் சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைமில் எங்கள் ரிக்வஸ்ட்டை இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார். இதில் ஒன் ஆஃப் த லீடர் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் வரிசையில். ஸோ இந்த பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க, அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இது எக்ஸாஸ்ட்ரேஷன் கிடையாது. இந்த படம் வந்து டோட்டலாக இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் மேன் கார்த்திக் தாஸ் அப்படிங்கிறவரோட டெடிகேஷன், கமிட்மெண்ட் and hard work, and more than that patience. So இருக்க கார்த்திக் தாஸ்க்கு இருக்கக்கூடிய பேஷன்ஸ் வந்து இட்ஸ் அமேசிங். அந்தளவுக்குலாம் பேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கார்த்திக் தாஸ் வந்து எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும்.
விழி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து பண்ணேன் நான். ஆனால் இவ்வளோ நாள் வந்து இப்போ வரைக்கும் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு எதிர்பார்க்கல. ஸோ வி ஃபாலி காலும் கேடி, கார்த்திக் தாஸை கேடி தான் கூப்பிடுவோம். ஸோ இஸ் அ நைஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் நாலேஜ், ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அது எப்படி பண்ணி முடிக்கணும், நோ லுக்கிங் பேக், எப்படி வந்து ஹவு டு மேனேஜ் த டீம், ஹவு டு மேனேஜ் த ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து கார்த்திக் தாஸ் கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னை நம்பி வந்து இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு கார்த்திக் தாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் தாஸ், அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் தி co-stars and technicians of the movie. அண்ட் இதுக்கப்புறம் வந்து படம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது வந்து ப்ரெஸ் பீப்புள் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ. இருந்தாலும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங் ஒன்ஸ் அகெயின். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் திரையுலகில் வாழ்ந்த மற்றும் வாழ்கின்ற அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறையில் வாழ்கின்ற அனைவருக்கும் எங்கள் வணக்கம். பேர் வந்து தெரியும், முயற்சி படைப்பகம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் முயற்சி இருக்குது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குது, ஏதாவது ஒரு சாதிக்கணுங்கிற அந்த முயற்சி இருக்குது. பட் அதை வந்து ஒரு 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 ஃபேக்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட் டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணுங்கிற அந்த உண்மையான நோக்கம் வந்து கார்த்திக் தாஸ் கிட்ட நான் பார்த்தேன். எனக்கும் கார்த்திக் தாஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி 2007லேருந்தே பழக்கம். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன், பட் அவரே சொல்லிட்டார். நிறைய டிஸ்கஷன்ஸ் போவோம். பட் ஐ ஃபீல் தட்ஸ் ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ், ரைட்? எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோக்கு ஒரு கான் இருந்தால் தான் வந்து அது ஆர்குமெண்டேட்டிவாக ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். ஈவன் ஸ்கிரிப்ட் வைஸ் வரிசை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட we did discuss several scripts, and I'm very happy. Varisi is going to be a wonderful romantic crime thriller for everybody that all genres will enjoy. இந்த ஒரு ஜானருக்குள்ளே நம்ம இந்த கதையை அடக்கிட்டாலும் எல்லாருக்குமே இதில் பிடிக்கும். அண்ட் இது வந்து இட்ஸ் அ சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று நாங்கள்லாம் ஐடிலேருந்து வந்தோம், யூனோ, பட் ஸ்டில் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன்சைட் ஐடி, பெண்களுக்கு அகென்ஸ்டாக நடந்த சில வன்கொடுமைகள், பெண்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள், அதே மாதிரி ஒரு காதலியும் வந்து ஒரு அழகான ஒரு கோணத்தோடு எடுத்துகிட்டு போய் காமிச்சது. இது எல்லாமே வந்து சொன்ன மாதிரி he has so much of knowledge, right? Technical irukattum, on screen irukattum, anything and everything. He is just a master, and I'm so happy. If I can humbly say, I don't want to take names, but இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நான் கார்த்திக் தாஸில் பார்க்குறேன். அண்ட் சக்ஸஸ் இஸ் நெவர் சிங்குலர். ஸோ ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்போவுமே ஒரு தனி மனிதனோட வெற்றியாக இருக்க முடியாதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களா இருக்கலாம், இல்லை நிறைய பேராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வரிசைக்கு ஆதரவு கொடுத்து கார்த்திக் தாஸுங்கிற ஒரு மனுஷனுக்காக எங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கொடுத்ததுக்கு வந்து we thank you. We need your support till lifelong. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். Hello Chennai. It feels always great to be here in Chennai, and thank you so much all of you to come here in this tough time of COVID. Let me take 1 minute to share my experience of Chennai. Well, this is my first experience. I have never been here before apart from the shoot time. Here in Chennai, what I love most is the people of Chennai, because a place is just not a geographical dimension, it's all about the people. What is lovely, amazing people of Chennai, and I feel so great about being here. Everybody is so grounded, so humble. Whenever I go anywhere, let it be a small shop to a mall, if I am giving somebody a smile, they will smile me back so nicely, and I don't see it anywhere. I have roamed entire India, but I have never seen this gesture anywhere. So again, Chennai, I love you. Coming to this movie, I will say thank you so much, Karthik, for recognize the talent in me, for making me realize that I can act, for making me feel best about myself, for having me the trust on me that you can do the lead, and I feel so good seeing myself on screen. It's such a wonderful and different feeling. I forgot what I had to say. I mean, it is beautiful indeed. So
It's always a great journey with this team, and I thank my entire team member. Let it be anybody, anybody. I felt so homely coming over here and talking about the movie. If you'll see Varisi, I wish you all should go and see the movie because we have put our heart and soul over here. You will find romance, you will find a lot of humor, you will find a lot of mystery, and of course, being the first timer, we feel little responsible to bring out a social topic. So Varisi is dedicated to all the people, all the strong people who face a lot of obstacle in life, but they came out strong. They felt that doesn't matter, life knocks you down so many times, but what matters in life is love. They choose love over everything. So this was it all about Varisi. I request all of you to go and watch the movie because being the first timers, we did what is best from out our responsible. We feel responsible to bring out the best topic in front of you. Now it's depends on all of you whether you're accepting us or not. So it's a request to go watch the movie and make it a blockbuster. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல ஆக்சுவலி சரியாக பேச வராது, இருந்தாலும் திணறி தான் பேசுவேன். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி கார்த்திக் தாஸ் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க தான் முக்கியமானவங்க சொன்னார். அப்படி பார்த்தா எல்லாருமே ஹோல் டீமே முக்கியமான ஒரு டீமான விஷயம் தான். எல்லாருமே அவங்களோட இன்புட்டு அவுட்புட் எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே ஒரு முக்கியமானவங்க தான். இந்த டீம்னால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. மெயினாக சொல்லணும்னா கார்த்திக் தாஸோட பாசிட்டிவ் எனர்ஜி. எல்லாருமே சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். ஒரு நாள் ஃபோன் பண்ணுவோம், என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைங்க கண்டிப்பாக நான் பண்ணி தரேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. இவ்வளோ தூரம் வரும் நான் எதிர்பார்க்கல. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்லணுன்னா இப்போது இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணுன்னா மொத்தம் 5 பாட்டு. அதில் எல்லா பாட்டுமே நான் எதிர்பார்க்கல ரமணா இவ்வளோ நல்லா எழுதுவாங்க. எல்லாருமே டெபியூ தான், இருந்தாலும் அவர் எழுத லிரிக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் நிறைய கரெக்ஷன்ஸு நிறைய ஒர்க்கெல்லாம் போய் நிறைய சண்டெல்லாம் ஆச்சு. ஆனாலும் எனக்கு அவுட்புட் நல்லா பெர்ஃபெக்டாக வந்தோடனே அது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு, நல்லா ஹிட் ஆகும், இனி அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ தோல்விகள், அதெல்லாம் மீறி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையான விஷயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் கார்த்திக் தாஸ் எனக்கு 7 வருஷமாக தெரியும். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் லெவல்லேருந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு படம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம்னா அது எல்லாரோடைய முயற்சி தான். அதோட கடவுளோட அனுகிரகம், அது சும்மா சொல்லக்கூடாது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், இனி நம்ம இது அடுத்த ஸ்டெப்பு நல்லா போகன்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சாங்ஸ் ஜீ மியூசிக் அவங்க வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமானனா பெருமையான விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாங்ஸ் அவுட்புட் வரும்போது என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் கார்த்திக் ஃபோன் பண்ணுறார் கோவிட் டைமில், இந்த மாதிரி ஜீ மியூசிக் வாங்கிட்டாங்க. ஐயோ அப்படியா, அப்படியே ஒரு ஆச்சரியம். எல்லார்கிட்டையும் சொல்லி வரி பெருமைப்பட்டுக்கிட்டேன். இதில் முக்கியமாக இன்னும் தேங்க்ஸ் சொல்ல போனோம்னா இந்த சாங்ஸோட அவுட்புட்டு கொடுத்தது, அந்த மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தது டாமினிக், அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் மாஸ்டர் பண்ணது லக்ஷ்மணன். இவங்க இல்லைன்னா இந்த சாங்ஸ் இவ்வளோ தூரம் அவுட் வந்திருக்காது. அதாவது மிக்சிங் அந்த குவாலிட்டி சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் தாஸ்க்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இன் மை லைஃப் சின்ன வயசில் ட்ராமா ஆக்ட் பண்ணதோட சரியாக தவிர பார்த்ததில்லை. பட் மிஸ்டர் கார்த்திக் என்னை ஒரு தடவை இன்வைட் பண்ணார், நீங்கள் ஏதாவது ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் என்னுடைய பையனுடைய மேரேஜ் செட்டில் ஆனதுனால நாட் ஏபிள் டு கான்ட்ரிபியூட். பை மை டாட்டர் எல்லாம் இங்கே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பட் ஒன்று எனக்கு ரொம்ப இமோஷனலாக இங்கே இருந்தது, அதை கை காட்டி அந்த ஒரு இமோஷன்ஸ் பண்ணுறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ லிட்டில் பிட் ஸ்டம்பிள். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டில் நுழைஞ்சிட்டு ஒரு பாதியில் இருந்துட்டு அந்த ஒரு இமோஷன்ஸ் பார்க்குறப்ப எனக்கே லிட்டில் பிட் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது.
டெஃபினட்டாக அதே டயத்தில் ஒரு இமீடியட்டாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. நெக்ஸ்ட் மேடை வந்து அவருக்கு ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும். இட் மே பி ஜாய் ஃபீலிங் நிச்சயமாக ஒரு ஆஸ் எ லேம் மேன், ஒரு சினிமா தெரியாதவன், சினிமாவை பற்றி நாலேஜ் இல்லாத அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, த மியூசிக் வாஸ் ரியலி எக்ஸலண்ட். அந்த பாட்டெலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை பாடினது நீங்கள் பாடினீங்களே, ஒரு பாட்டு ஒன்று பாடுது, எக்ஸலண்ட். ரொம்ப ஒரு காமன் மேனுக்கு வந்து நிச்சயமாக பார்த்தாங்கன்னா அந்த படம் நிச்சயமாக பிடிச்சிருந்துருக்கும். எனக்கு என்னன்னா தி ஹீரோ அண்ட் ஹீரோயின் கோ டுகெதர் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த படத்தில் பார்க்குறப்ப எல்லாரையும் ஒரு ரசிக்கிற மாதிரி இவங்களுடைய இது வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. I really astonished. Now only I understand that heroine, even though you belongs to some other state and doesn't know Tamil, you understand the script and you have delivered very nicely. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுக்கணும். நம்மளுடைய சப்போர்ட்லாம் நிச்சயமாக கார்த்திக் இருக்கும். I hope the days are not far away for Karthik and the heroine to become a very successful in this endeavor, and I wish all the team will have a very wonderful years ahead. Thank you. அவர்கள் கைதேர்ந்த வித்தகர்களாக இருக்கிறார்கள் இப்போது தெரிந்தது. இந்த படத்தில், இந்த கதையில் ஜெயஸ்ரீயாக நடித்திருப்பவரை பார்க்கும் பொழுது அந்த காலத்து அருணா ஞாபகம் வந்தது. அவருடைய கண்களில் காதல் இருக்கிறது. இதை பாரதி ராஜா பார்த்திருந்தால் இவரை அப்படியே கொத்தி கொண்டு போயிருப்பார். பாரதி ராஜா இப்போ ஓய்வில் இருக்கிறார், ஒரு புதிதாக வந்திருக்கிறார், மற்ற இயக்குநர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இயக்குனர் அவர் பட்ட கஷ்டங்களையும் மற்றதையும் ஒரு கதை சொல்லி இது பண்ணார். அதாவது எல்லாருக்கும் அதிகாலை தான் விடியும், எல்லாருக்குமே அது பொதுவானது தான். ஆனால் அந்த புதுமண மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விடிகிற காலை இருக்கு பாருங்க, காலை நேரம், அந்த முதல் இரவு முடிந்து விடுகிற காலை நேரம் இருக்கு பாருங்க, புத்தம் புது காலை. அது மாதிரியான உணர்வோடு தான் இங்கே இருக்கிற அனைவருமே இருக்கிறார்கள். படம் வெளிவந்த பிறகு இவர்கள் எல்லாருக்குமே பொன்மாலை பொழுதாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.